நம்மளுடைய வேதத்தின் தியானத்திற்காக லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 22 அதிகாரம் 41 மற்றும் 43 வாசிக்கிறேன். லூக்கா 22 41 மற்றும் 43 வாசிக்கிறேன். அவர்களை விட்டு கல்லறிய தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு இயேசு ஜெபித்தார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார். கண்களை மூடுவோம். ஒரு நிமிடம் நம்மளை முற்றிலுமாய் தாழ்த்தி தேவனுடைய சமூகத்திலே ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்புள்ள இயேசுசாமி, அருமையான இந்த அதிகாலை நேரத்தை நீர் எங்களுக்கு ஜீவனோடு கொடுத்தபடியினால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. கடந்த ராத்திரி காலம் முழுவதும் தேவன் எங்களை பாதுகாத்தீர். ஆண்டவரே, எத்தனையோ பரிசுத்தவான்கள், எத்தனையோ தேவ பிள்ளைகள், எத்தனையோ ஊழியர்கள் உம்முடைய சமூகத்திலே சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். ஆனால் தெய்வம் எங்களுக்கோ ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்து ஒரு மறுநாளை தேவன் எங்களுக்கு காண செய்தீரே, அதற்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்படிப்பட்ட விலையேறப்பெற்ற உம்முடைய மாசற்ற அன்பிற்காய் சோத்திரம் ஐயா. ஆண்டவரே, போன ராவினில் ஜீவித்தோர் பலர் பூமி விட்டு போய்விட்டார்கள் என்ற வார்த்தை கேட்ப எத்தனையோ பேரை தேவன் சேர்த்து கொண்டாலும் எடுத்துக்கொண்டாலும் எங்களுக்காக, எங்கள் குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக நீர் கொடுத்த ஊழியத்தின் அழைப்பை நிறைவேற்றுவதற்காக நீர் எங்களுக்கு ஒரு மறுஜீவனை கொடுத்திருக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். இந்த ஜெபத்திற்கு வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தேவன் இப்பொழுதே உற்சாகத்தின் ஆவினால் நிரப்புவீராக. சோர்வின் ஆவி, துக்கத்தின் ஆவி வெளியேறட்டும் ஐயா. அசதிகள் வெளியேறட்டும் ஐயா. உம்முடைய வார்த்தையை எங்கள் மத்தியில் நீ தந்தரல போகிறபடினால ஸ்தோத்திரம். பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர் அந்நேரம் உங்களிலிருந்து பேசுவார் என்ற வார்த்தையின்படி ஆவியானவரே, நான் அல்ல, நீரே எனக்காய் எழுந்திரும், எனக்காய் பேசியறலும். நீரே எல்லா துதி கனமகிமை ஏறெடுத்துக் கொள்ளும். எல்லாவற்றையும் உடைய தெய்வீகத்திலே தாழ்த்துகிறேன், ஒப்படைக்கிறேன், சமர்ப்பிக்கிறேன். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்கேலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மிகுந்த மகிமை உண்டாவதாக. நம்முடைய வேதத்தின் தியானத்திற்காக லூக்கா 22:41 நாம் வாசிக்க கேட்டோம். அவர்களை விட்டு கல்லெறியும் தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு இயேசு ஜெபித்தார். இன்றைய செய்தியின் தலைப்பு முழங்கால். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நமக்குள் காணப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம்தான் இந்த முழங்கால். இன்றைக்கு எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, எத்தனையோ தனிப்பட்ட ஜீவங்களிலே இல்லாமல் போன ஒரு காரியம் இந்த முழங்காலின் ஜெபம். இயேசு முழங்கால் படியிட்டு ஜெபித்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலே தேவன் நம்மளுக்கு கொடுக்கிற இந்த அருமையான காலை பொழுதிலே ஆண்டவர் நம்மளிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? ஒரு காலத்தில் தேவ சமூகத்தில் நாம் எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க தேவன் நம்மளுக்கு திராணியை கொடுத்திருந்தார். தேவன் நம்மளுக்கு பலனை கொடுத்திருந்தார். ஆனால் இன்றைக்கு இந்த முழங்காலின் ஜெபம் எங்கே? முழங்காலிலே இருக்கிற வல்லமை என்ன என்பதை நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ள போகிறோம். இந்த சம்பவம் எப்பொழுது நடைபெறுகிறது? இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றி முடிக்க வேண்டிய நாட்கள் வந்த பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சீஷர்களோடு ஒரு இடத்திற்கு போய் கெத்செமனே தோட்டத்திற்கு அருகிலே போகிறார். அங்க போன உடனே எல்லாரையும் அப்புறப்படுத்தி விட்டு அவருக்கு வருகிற சூழ்நிலைகளை குறித்து, அவர் பாடுபட வேண்டியதை குறித்து பிதாவாகிய தேவனிடத்தில் மனம் திறந்து பேசுகிறார். அப்படி பேசும் பொழுதுதான் இயேசு சாதாரணமாய் பேசவில்லை.
அவர் அமர்ந்து கொண்டு பேசவில்லை, அவர் எழுந்து நின்று கொண்டு பேசவில்லை, அவர் நடந்து கொண்டு பேசவில்லை. இன்றைக்கும் சில ஆட்கள், சில பிள்ளைகள் தேவனிடத்தில் எப்பொழுதும் படுத்துக்கொண்டே பேசிக் கொண்டு இருக்கிறார்கள். பிதாவாகிய தெய்வத்தினிடத்தில் இயேசுவானவர் படுத்த படுக்கையிலே பேசிக் கொண்டிருக்கவில்லை. அவர் தெய்வத்திற்கு முன்பதாக, தன்னை அனுப்பின பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக பயபக்தியோடு முழங்கால் படியிட்டு அவர் பிதாவாகிய தேவனிடத்திலே பேசுகிறார். இந்த முழங்கால் என்பது எதை காண்பிக்கிறது? இந்த முழங்காலினுடைய அர்த்தம் என்னவென்றால், முதலாவது தாழ்மையை காண்பிக்கிறது. சிலரால் முழங்கால் படியிட இயலாது. அவர்களால் அமர்ந்தால் எழுந்திருக்க கூடாது. அவர்களால் நாற்காலியை தவிர தரையிலே அமர்ந்து அவர்களால் வேகமாக எழுந்திருக்க முடியாது. சிலரால் கால்களை மடக்கி அவர்களால் தரையிலே அமர்ந்து எழும்ப முடியாது. முழங்கால்கள் தேய்ந்து போய்விட்டது என்று சொல்லுவார்கள். முழங்கால்கள் இருக்கிற அந்த காரியங்கள் பலனற்று போய்விட்டது என்று சொல்லுவார்கள். முழங்காலிலே இருந்த அந்த சக்தியை நான் இழந்து விட்டேன், என்னால சரியா நடக்க கூட முடியல பிரதர் என்று சொல்லி எத்தனையோ பேரை நான் கேள்விப்பட்டதுண்டு, பார்த்ததுண்டு தெய்வத்தினுடைய இரக்கத்தினால். இப்படிப்பட்ட மனிதர்களை தெய்வம் முழங்கால் படியிட வேண்டும் என்று வற்புறுத்துகிற தெய்வம் அல்ல. ஒவ்வொரு மனிதனுடைய தனி ஜபமும் அவனுடைய மன விருப்பத்தின்படி நடக்கிறது. ஆவியானவர் அவர்களை எப்படி நடத்த வேண்டும் என்று விருப்பப்படுகிறாரோ அப்படி அவர்களை வழிநடத்துகிறார். ஆனால் வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, முழங்கால் என்பது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். முழங்காலிலே நின்று ஜெபிக்கிறது தாழ்மை. ஒரு உலகத்தாரை எடுத்துக் கொள்ளுங்கள், ஆதிகால மனிதர்களை எடுத்துக் கொள்ளுங்கள். அவன் தெய்வத்துக்கு முன்பதாக சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொள்கிறான். அவன் தெய்வத்திற்கு முன்பதாக எந்த சாலை வீதிகளாய் இருக்கட்டும், ஒரு கோயிலுக்குள் போவோமானால் எத்தனை பேர் வேண்டுமானாலும் இருக்கட்டும், அவர்களை அவன் பார்ப்பது இல்லை. அவனுக்கு தேவை தெய்வத்திற்கு முன்பதாக தன்னை தாழ்த்த வேண்டும். அவனுக்கு தேவை தன்னுடைய தெய்வத்திற்கு முன்பதாக அவன் தன்னை அடிமையாய் சரணடைய செய்ய வேண்டும். அவனுக்கு தேவை தன்னுடைய தெய்வத்திற்கு முன்பதாக அவனை வற்புறுத்தி கொள்ள வேண்டும், தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதுதான் நோக்கம். அருமையான, எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஒரு உலகத்தாருக்குள் இருக்கிற அந்த வைராக்கியம் இன்றைக்கு நமக்குள் இல்லாமல் போனது என்ன? இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்குள் இல்லாமல் போனதற்கு காரணம் என்ன? வேளாங்கண்ணி என்கிற ஒரு இடத்தை நாம் எல்லாரும் அறிந்த இடம்தான். நான் இளம் வயதிலே காலேஜ் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது வேளாங்கண்ணிக்கு ஒரு நல்ல ஒரு ட்ரிப் கூட்டு போனாங்க. அங்க நான் படித்தது ரோமன் கேத்தலிக். அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இயங்குகிற கல்லூரி என்பதனால் அந்த சகோதரிமார்கள் அங்கிருந்து திருமணம் செய்யாதவர்கள் அவர்கள் வேளாங்கண்ணியில் இருக்கிற அந்த மாதாவின் உருவ சிலையை வணங்குகிறவர்கள். எனவே அங்க இருக்கிற எல்லா அநேக வாலிபர்களை, அநேக கல்லூரியில பயின்ற அநேகரை அந்த வேளாங்கண்ணிக்கு வருடம் அழைத்து கொண்டு போவது வழக்கம். ஒரு முறை எங்களையும் என்னோடு இருக்கிற சிலரையும் அழைத்து கொண்டு போனார்கள். காலேஜ் ட்ரிப்பு மாதிரி போயிட்டு வந்தோம். அப்ப நான் அங்க போன பொழுது கவனித்த ஒரு காரியம், மாதா உருவத்தின் சிலை ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் இருக்கிறது. இரண்டு பக்கமும் கற்களினால் தரைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. நடுவில் மாத்திரம் மணல்கள் கொட்டப்பட்டு மணல்கள் முழுவதும் நிரப்பப்பட்டு இருக்கிறது. நான் போய் பார்த்த பொழுது ஒரு 11 to 12 மணிக்குள்ளாக இருக்கும். கிட்டத்தட்ட எவ்வளவோ அடி தூரத்திலே அந்த உருவ சிலை நியமிக்கப்பட்டு இருக்கிறது, வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்மளுடைய ஜனங்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? இருதயத்தை தொட்ட ஒரு காரியம், அத்தனை அடி தூரத்தை, அவ்வளவு தூரத்தை அவர்கள் அந்த முழங்கால், அந்த மண் தரையிலே முழங்காலை போட்டு முழங்காலிலேயே நடந்து அந்த உருவ சிலையை வந்து அடைகிறார்கள். மாதாவின் சிலையிலே வந்து அடைகிறார்கள்.
அதற்கு வலதுபுறமும் இடதுபுறமும் நடந்து போகிறவர்கள் அநேகர் நடந்து போய் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அநேக தேவ பிள்ளைகள், அநேக தேவனால் உருவாக்கப்பட்ட சந்ததியார் தன்னுடைய தெய்வத்திற்கு முன்பதாக வற்புறுத்தி கொள்ள வேண்டும். தன்னுடைய தெய்வத்திற்கு முன்பதாக தன்னை தாழ்மையுள்ளவனாய் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக முழங்காலிலே நடந்து 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 அந்த மாதா சிலையை வந்து அடைகிறார். சிலர் அதற்கும் மேலாக என்ன வெயில் அடித்தாலும் பரவாயில்லை, என்ன மழை அடித்தாலும் பரவாயில்லை, அவங்க கையில ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றி கொண்டு அந்த உஷ்ண வெயிலில் அந்த மெழுகு கைகளிலே உருகி அந்த கைகளிலே வடிகிறது. ஆனாலும் அவர்கள் அதை பொருட்படுத்தவில்லை. அதை அணைந்து விடாமல் பாதுகாக்க அவருடைய குடும்பத்தார்கள் யாராவது ஒருவர் அந்த மெழுகுவர்த்தியை இரு கரங்களினால் மூடிக்கொண்டே போகிறார். இவர்கள் நடந்து செல்கிறார்கள். வேண்டுதல் செய்கிறவனோ முழங்காலிலே செல்கிறான். இதை அவர்கள் ஒரு பொருத்தனையாய் செய்கிறார்கள். எத்தனை பேர் ஆண்டவருக்கு பொருத்தனை பண்றீங்க? நான் டெய்லி முழங்கால நின்று ஜெபிப்பேன். எங்க பிரதர், முழங்கால நிக்கிறது தான் இன்னைக்கு பெரிய பிரச்சனையாய் போச்சு. உட்கார முடியல, எழுந்திருக்க முடியல, ஒன்னும் செய்ய முடியல. சொல்லிக் கொண்டிருந்தால் எதையும் செய்ய முடியாது. எந்த காரியத்தையும் தேவையில்லாமல் நம்ம பேசிக் கொண்டிருப்போம். ஆனால் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்துல இருக்கிறது. கர்த்தர் கொடுத்த அபிஷேகம் எங்கே? கர்த்தர் கொடுத்த பலன் எங்கே? கர்த்தர் கொடுத்த கிருபை எங்கே? சிலர் நினைக்கிறார்கள், நீங்க இளம் வயது ஏதாவது பேசிட்டு போவீங்க, ஒரு முறை முழங்கால் போட்டு நாங்க எழுந்திருக்கும் பொழுது நாம் படுற பாடு எங்களுக்கு தான் தெரியும். அப்படி அல்ல. தேவனுடைய பலன் இன்றைக்கு நம்மளை நிரப்ப போகிறது. அந்த உலகத்தாருக்குள்ள இருக்கிற அந்த வைராக்கியம் இன்றைக்கு நமக்குள் இல்லாமல் போய்விட்டது. அவனுக்கு அவனுடைய தெய்வம் பெரிதாக காணப்படுகிறது. நம்மளுடைய பார்வைக்கு அது விக்கிரமாகவோ ஒன்றுமில்லாததோ கல்லோ மண்ணோ சளியோ எப்படி காணப்பட்டாலும் அது நம்மளை பரியாசம் பண்ணுகிறோம், நாம் அதை பரியாசம் செய்கிறோமே தவிர அவனுக்கு அது தெய்வமாய் காணப்படுகிறது. அவனுடைய தெய்வத்தை எப்படி கனப்படுத்துகிறார்கள் பாருங்க. ஏதோ வயதானவங்க முடியாதவங்க உட்கார்ந்து இருந்தா பரவாயில்ல. இன்றைக்கு சிறு வயதில் இருக்கிறவர்கள் கூட, இளம் வயதில் இருக்கிறவர்கள் கூட முழங்காலை அவர்கள் விரும்புவதில்லை. சுகபோகமாய் வாழ்கிறவன் உயிரோடு செத்தவன் என்பதை மறந்து போய்விட வேண்டாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மிகுந்த மகிமை உண்டாவதாக. இந்த முழங்காலினால் நடக்கிற அதிசயம் என்ன? முழங்கால் ஜபத்தினால் நடக்கிற காரியங்கள் என்ன? நம்மளுடைய முழங்கால்களை தேவனுக்கு முன்பதாக முடக்குவோமானால் தேவன் நம்மளுக்காக என்னதை செய்ய விரும்புகிறார்? இன்றைக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல முழங்காலிலே நிற்க நாம் நம்மளை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். நமக்குள் ஒரு பரீட்சையை வைத்து அந்த முழங்காலிலே நின்று தினந்தோறும் தேவ சமூகத்திலே நாம் காத்திருந்து ஜெபிக்கிறவர்களாய் நம்மளை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மிகுந்த மகிமை உண்டாவதாக. எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, நம்மளுடைய முழங்காலிலே ஆரம்ப நாட்களிலே நாம் நின்று ஜெபித்தது உண்மைதானே? தேவ சமூகத்திற்கு வந்தாலே முழங்கால்களிலே முடக்கி முழங்கால்களிலே நின்று அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ, சிலர் வைராக்கியத்தின் மிகுதியினால் 3 மணி நேரம் கூட முழங்காலிலே நின்று தேவ சமூகத்தில் ஜெபித்துக் கொண்டே இருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு ஒரு 5 நிமிடம் கூட நிற்க முடியவில்லை. சிலருக்கு சோம்பேறித்தனத்தினால் நிற்க முடியவில்லை. சிலருக்கு அவர்களுடைய சரீர பலவீனத்தினால் அவர்களுக்கு நிற்க முடியவில்லை. எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் நம்மளுடைய முழங்கால்களை மாற்றப் போகிறார். ஏசாயா 35:3 வாசிக்கும் பொழுது தள்ளாடுகிற தளர்ந்து போன கைகளையும் தள்ளாடுகிற முழங்கால்களையும் தேவன் பலப்படுத்துகிறார். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் இருதயமாகிய பலகையில். தளர்ந்து போய் கிடக்கிற உங்களுடைய கைகளையும் தள்ளாடுகிற உங்களுடைய முழங்கால்களையும் தேவன் இன்றைக்கு பலப்படுத்த போகிறார். இந்த செய்தியின் நேரத்திலே தேவன் உங்களுடைய காரியத்தை பலப்படுத்த போகிறார். தேவன் உங்களுடைய தனிப்பட்ட ஜீவியத்திலே இருக்கிற எல்லா காரியத்தையும் தேவன் பலப்படுத்த போகிறார்.
எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த முழங்கால்களினால் நாம் பெறுகிற ஆசீர்வாதம் என்ன? முதலாவது, முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறபடினால் நம்மளுக்கு தெய்வம் கொடுக்கிற ஒரு நன்மை என்ன? வேதத்தில் எத்தனையோ பேர் முழங்கால் படியிட்டு ஜெபித்தார்கள். அதில் ஒரு சில தேவ மனிதர்களை மாத்திரம் உங்கள் கண் முன்பதாக காண்பித்து ஜெபத்தோடு இந்த செய்தியின் காரியத்தை நடத்த கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிறேன். முதலாவது, யார் முழங்கால் படியிட்டு ஜெபித்தார்? அதனால் நடந்தது என்ன? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 54வது வசனம். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 54வது வசனம். சாலமோன் கர்த்தரை நோக்கி இந்த ஜெபத்தையும் வேண்டுதலையும் எல்லாம் செய்து முடித்த பின்பு அவன் கர்த்தருடைய பலிபீடத்திற்கு முன்பதாக தன் கைகளை வானத்துக்கு நேராய் உயர்த்தி முழங்கால் படியிட்டிருந்ததை விட்டு எழுந்து, எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, சாலமோன் அரசாளுகிறவனாய் கர்த்தர் அவனை மாற்றினார். அவன் செய்கிற காரியம் என்ன? அவன் பலிபீடத்திற்கு முன்பதாக வரும் பொழுது அவன் முழங்கால் படியிட்டு அவன் தேவனிடத்திலே ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். அவன் வேண்டுதல் தேவனுடைய சமூகத்திலே எப்படி போய் சேருகிறது? அவன் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறான். ஒரு ராஜா முழு இஸ்ரவேல் கோத்திரத்தையும் ஆளக்கூடியவன், தகப்பனுக்கு பின்பதாக வருகிறவன். இதுல பெரிய பிரச்சனையே என்ன அப்படின்னா, சுயமாய் ஒரு ராஜா வந்தா கூட ஈஸியாய் ஆளுகை செய்து விடலாம். அவனை குறித்து மற்றவர்கள் அறிந்திருக்க இயலாது. ஆனால் தகப்பனுக்கு பின்பதாக வருகிறவர்கள் தான் அவர்கள் சற்று கடினப்பட்டு ராஜ்யத்தை ஆளுகை செய்ய வேண்டும். ஏன் நான் இப்படி சொல்லுகிறேன்? தகப்பன் இருக்கும் பொழுது அவரை குறித்து அவனோடு இருக்கிற பல வயதில் மூத்த மனிதர்கள் தகப்பனோடு கூட பழகி இருப்பார்கள். அப்பொழுது இந்த சாலமோனும் ஒரு மனிதனாய் அங்கே வாழ்ந்திருப்பான். தகப்பனோடு வாழ்ந்த வயதில் மூத்தவர்கள் சாலமோன் ராஜாவாகும் பொழுது அவனை குறித்து என்ன நினைத்திருந்திருப்பார்கள்? நமக்கு முன்னாடி வளர்ந்தவன், நம்மளை பார்த்து வளர்ந்தவன், நம்மெல்லாம் வயதாயிடுச்சு, ஒரு சின்ன பையனா இருக்கிறான்னு சொல்லி சாலமோனை பரியாசம் செய்யக்கூடும். தகப்பனுக்கு பின்பதாக எழுந்து வந்து ஊழியம் செய்வதும், தகப்பனுக்கு பின்பதாக எழுந்து வந்து ராஜ்யபாரத்திலே அமர்ந்திருப்பதும் தான் மிகப்பெரிய ஒரு இக்கட்டான காரியம். தகப்பன் மேல் இருக்கிற தெய்வ பயமும், தகப்பனோடு இருந்தவர்களுக்கு இருக்கிற நல்ல தெய்வீக சுபாவமும், தகப்பனார்கள் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு அவர்களுடைய வாழ்க்கையும் அவர்களுடைய நடவடிக்கையும் எத்தனையோ இடங்களிலே மாறி போனதை நான் கண்கூடதாய் கண்டிருக்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இவ்வளவு பெரிய பிரச்சனையை சாலமோன் எப்படி ஃபேஸ் பண்றான்? சாலமோன் எப்படி இந்த காரியத்தை எல்லாத்தையும் ஹேண்டில் பண்றானா? அவனுடைய முழங்கால் எல்லா காரியத்தையும் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தது. அவன் தேவனுடைய சமூகத்திலே முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் பொழுது தேவன் அவனுக்காக பயங்கரமான காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறார். அவனுக்காக தேவன் அற்புதங்களையும் அதிசயங்களையும் தேவன் செய்ய ஆரம்பிக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, நம்மளுடைய முழங்கால்களை தேவனுக்கு முன்பதாக நாம் முடக்கும் பொழுது, தேவனுக்கு முன்பதாக நாம் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மளுக்கு செய்ய போகிற காரியம் என்ன? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, 1 ராஜாக்கள் 5:4 வாசிக்கும் பொழுது, ஆனாலும் இப்பொழுது என் தேவனாகிய கர்த்தர் எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார், விரோதியும் இல்லை இடையூறும் இல்லை. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, தகப்பனுடைய ராஜ்யத்திலே வந்தவன் தகப்பனுக்கடுத்து வந்தவன் என்று பரியாசம் செய்கிறார்களா? எல்லாரும் உங்களை கேலி செய்கிற அளவிற்கு உங்களுடைய வயதின் அனுபவமோ அல்லது தனிப்பட்ட ஜீவியத்தில் இருக்கிற காரியம் எல்லாருடைய பார்வைக்கு பரியாசம் பண்ணக்கூடியதாய் காணப்படுகிறதா? இதை எல்லாவற்றையும் ஜெயிக்க வேண்டுமானால் கர்த்தர் உங்களை ராஜ்யபாரத்திலே வைத்திருக்கிறார். அபிஷேகத்தினால் கர்த்தர் நம்மளை ராஜாக்களாக மாற்றியிருக்கிறார். ஆனால் உலகத்தில் இருக்கிற மனிதர்களோ உங்களை பரியாசம் செய்து உன்னால் என்ன செய்ய முடியும் என்று கொக்கரித்து கொண்டிருக்கிறார்களா? நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், பலிபீடத்திற்கு வாருங்கள். பலிபீடம் என்பது தேவ சமூகத்தை காண்பிக்கிறது.
நீ தேவ சமூகத்திற்கு வா, முழங்கால் படியிடுங்கள், முழங்கால் படியிட்டு ஜெபியுங்கள். 1 ராஜாக்கள் 5:4 எவ்வளவு பெரிய மனிதனாயிருந்தாலும், எவ்வளவு பெரிய துரோகியாயிருந்தாலும், எவ்வளவு பெரிய துஷ்டனாயிருந்தாலும் கர்த்தர் அவனை இல்லாமல் போக செய்து உங்களுக்கு இளைப்பாறுதலை தரப்போகிறார். விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை, கர்த்தர் இளைப்பாறுதலை தந்திருந்தார். சாலமோனுடைய முழங்கால், தேவ சமூகத்தில் அவன் படியிட்ட அந்த முழங்கால் அவனுக்கு 3 விதமான ஆசீர்வாதங்களை தேவனுடைய சன்னிதானத்திலிருந்து கொண்டு வருகிறது. 1 இளைப்பாறுதல், 2வது விரோதி இல்லை, 3வது இடையூறும் இல்லை. தனிப்பட்ட ஜீவியத்திலே அநேக இடர்களை சந்திக்கிறீர்களா? உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள், நீங்கள் நம்பினவர்கள் உங்களுக்கு விரோதியாய் மாறி இருக்கிறார்களா? மனதளவிலே ஒரு இளைப்பாறுதலை இழந்தவர்களாய், சரீரத்திலே ஒரு இளைப்பாறுதலை இழந்தவர்களாய், சத்துருவின் போராட்டத்தை அனுதினமும் சந்தித்துக் கொண்டிருக்கிறவர்களாய் வந்திருக்கிறீர்களா? இதை மேற்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் அங்கலாய்க்கிறீர்களா? இந்த அருமையான காலை நேரத்திலே தேவன் தருகிற வார்த்தை, உன் முழங்காலை எனக்கு முன்பதாக மடக், உன் முழங்காலை எனக்கு முன்பதாக மடக். முழங்கால்களை மடக்கி கைகளை உயர்த்தும் பொழுது எல்லா காரியத்திலையும் தேவன் நம்மளுக்கு ஜெயத்தை தர வல்லமுள்ளவராய் இருக்கிறார். கண்களை மூடுவோமா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேருக்கு இந்த காலை நேரத்துல ஒரு இளைப்பாறுதல் தேவை? எத்தனை பேருக்கு இந்த காலை நேரத்துல விரோதிகள் இல்லாத ஒரு வாழ்க்கை தேவை? எத்தனை பேருக்கு இந்த காலை நேரத்துல ஒரு இடையூறு இல்லாத வாழ்க்கை தேவை? அப்படி வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் ஒரு பொருத்தனை பண்ணுங்க. முடிந்தால், கட்டாயம் அல்ல, ஐயா இன்று முதல் நான் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறேன். இதில் பெரிய வேதனை என்ன தெரியுமா? முழங்கால் படியிட்டு ஜெபிக்க வேண்டும் என்கிற ஆசை உண்டு, விருப்பம் உண்டு, ஆனால் சரீரத்துல பலன் இல்லாமல் போயிருக்கிறது. கர்த்தர் நம்மளை பலப்படுத்த போகிறார். கண்களை மூடுவோம். அன்றைக்கு சாலமோனுடைய முழங்கால் அவனை சுற்றிலும் இருந்த எல்லா ஜாதியாருக்கு முன்பதாக அவனை உயர்த்தினது. கர்த்தர் நம்மளை அப்படி மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் எல்லாரும் ஒரு விஷயம் கூட கண்களை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபையை கேளுங்க, கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை கேளுங்க, சரீரத்துல கிருபையை கேளுங்க, பலத்தை கேளுங்க. அப்பா, என் முழங்கால்களை பலப்படுத்துங்க, என் கால்களை பலப்படுத்துங்க. நடுங்கி கொண்டிருக்கிற உங்களுடைய கால்களை கர்த்தர் பலப்படுத்த போகிறார். தள்ளாடி கொண்டிருக்கிற உங்களுடைய கால்களை கர்த்தர் பலப்படுத்த போகிறார். இந்த காலை நேரத்துல நம்மளுடைய முழங்கால்களை தேவன் பலப்படுத்த போகிறார். இனி விரோதி இல்லை, இனி இடையூறு இல்லை, இனி இளைப்பாறுதலை கெடுக்கிற எந்த சத்துருவின் எண்ணங்களோ நமக்குள் வருவது இல்லை. காரணம், நம்மளுடைய முழங்கால்களை தேவன் பலப்படுத்த போகிறார். நம்மளுடைய முழங்கால்களை தேவன் பலப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி நன்றி சாமி. ஆவில நிரம்பி ஜெபணுமா? ஹல்லேலூயா. ரைகாபா லதாடா தூராம்பா லந்தாடா ரைக்கபே லேதோடு ரீமாலா தெடா கணா ரைக்கபே லேதோடு ரீமாலா. ஆதி நாளிலே நான் முழங்கால் படிட்டு ஜெபித்தது போல நான் உம்முடைய சமூகத்திலே முழங்கால் படிட்டு ஜெபிக்க தேவனங்களை பலப்படுத்துகிறபடினால் நமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஓ ரைக்கபே லேதோடு ரீபாலா தாடா. நன்றி, நன்றி, நன்றி சுவாமி. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரம், 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 சோதரம். ஆமென். அன்றைக்கு தேவ சமூகத்திலே முழங்கால் படியிட்டு ஜெபித்தபடியினால் கர்த்தர் அவனுக்காக ஒரு இளைப்பாறுதலை தந்தருளினார். விரோதி இல்லாத ஒரு ராஜ்யபாரத்தை தேவன் கொடுத்தார். இடையூறு இல்லாத ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையை தேவன் நியமித்தார். என்றைக்கு இந்த முழங்காலை மறந்தானோ அன்றைக்கு தேவன் அவனுக்கு 3 விதமான சத்துருக்களையும் எழுப்புகிறார். 1 விரோதியை எழுப்புகிறார், இடையூறை எழுப்புகிறார், இளைப்பாறுதலற்ற நிலவரத்தை எழுப்புகிறார். இளைப்பாறுதல் வேண்டுமா? விரோதி இல்லாத வாழ்க்கை வேண்டுமா? இடையூறு இல்லாத வாழ்க்கை வேண்டுமா என்பதை தீர்மானிக்க வேண்டியது தெய்வம் அல்ல, நீங்களும் நானும் தான். தீர்மானிக்க வேண்டியது தெய்வம் அல்ல, உங்களுடைய முழங்கால் தான் தீர்மானிக்க போகிறது. சாலமோன் முழங்கால் படியிட்டபடினால் தேவன் அவனுக்கு 3 விதமான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மிகுந்த மகிமை உண்டாவதாக. 2வது வேதத்திலே முழங்கால் படியிட்ட மனிதன் யார்? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 42 வாசித்து பார்க்கும் பொழுது,
1 ராஜாக்கள் 18:42 வாசிக்கும் பொழுது, ஆகாப் போஜன பானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து தன் ஊழியக்காரரை சமுத்திர முகமாய் போய் பார் என்றான். எலியா என்கிற தேவ மனிதன் தன்னுடைய முகம் முழங்காலிலே பட, அப்ப எந்த அளவிற்கு தன்னை தெய்வத்திற்கு முன்பதாக பணிந்தவனாய் குனிந்தவனாய் அவன் தன்னை காண்பித்துக் கொண்டிருக்கிறான். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, எலியா தேவனுக்கு முன்பதாக அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை, நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற மனிதன், நான் உமக்கு முன்பதாக நிற்கிற மனிதன். அவன் எப்படி நிற்கிறான்? அவன் கையை கட்டி கொண்டு நிற்கல, அவன் தன்னுடைய நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு நிற்கல, தலையை துளிக்கி கொண்டு நிற்கல, அவன் தன் முழங்காலிலே நிற்கிறான். எலியா என்கிற மிகப்பெரிய தீர்க்கதரிசி தான். கர்த்தர் அவன் என்ன சொன்னாலும் கர்த்தர் செய்ய ஆயத்தம் உள்ள தெய்வம்தான் அவனுக்கு இருந்தார். ஆனால் அவன் அதை எந்த விதத்திலையும் அப்பிரோஜனப்படுத்தவில்லை. அவன் தேவனுக்கு முன்பதாக வரும் பொழுது ஒன்றை பயன்படுத்துகிறான், அதுதான் முழங்கால். சாலமோன் முழங்கால் படிட்டு ஜெபித்ததினால் அவனுக்கு 3 விதமான ஆசீர்வாதம். இந்த எலியா முழங்கால் படிட்டு ஜெபித்தபடியினால் அவனுக்கு கிடைக்கிற காரியம் என்ன? அதே 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 45வது வசனம் வாசிக்கும் பொழுது, அதற்கு உள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று, பெரும் மழை உண்டாயிற்று. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, எலியா முழங்கால் படியிட்டபடியினால் வானத்திலிருந்து மழையை தேவன் வர்ஷிக்க பண்ணினார். அதாவது வானத்தை தேவன் எலியாவிற்காய் திறந்தருளினார். உங்களுக்காக, உங்கள் குடும்பத்திற்காக வானத்தின் மதகுகள் திறக்கப்பட வேண்டுமானால் நீங்கள் முழங்கால்களை முடக்கிதான் ஆக வேண்டும். வானத்தின் பலகணைகளை திறந்து ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் சொன்னாலெல்லாம் ஆசீர்வதிக்க முடியாது. வாயின் வார்த்தையினால் அல்ல, கிரியைகளினால் கர்த்தரை கனப்படுத்த வேண்டும். எலியா எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசியா இருந்தாலும் அவன் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறபடியினாலே வானம் அவனுக்காய் திறக்கப்பட்டது. அத்தனை வருடம் மழை இல்லை. அவன் முழங்கால் படியிட்ட உடனே சில மணி நேரத்தில், சில நொடி வினாடிகளிலே தேவன் எலியாவிற்காய் கால சூழ்நிலைகளை மாற்றினார். உங்களுக்கு விரோதமாய் எத்தனையோ சூழ்நிலைகள் எழும்பி வரலாம். ஒரு வறண்டு போன ஒரு அனுபவம், விடாய்த்து போன ஒரு அனுபவம். மழை என்பது ஆசீர்வாதத்தை காண்பிக்கிறது. ஆசீர்வாதங்கள் நிறுத்தப்பட்டு இருக்கலாம், நன்மைகள் நிறுத்தப்பட்டு இருக்கலாம், தேவனோடு உறவாடுகிற ஐக்கியம் நிறுத்தப்பட்டு இருக்கலாம். என்னுடைய வாழ்க்கை ஒரு வறண்ட நிலவரமாய் இருக்கிறது, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒரு வளர்ச்சி இல்லை, ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு முன்னேற்றம் இல்லை, தனிப்பட்ட ஜீவியத்திலே என்னோடு ஐயோ என்னுடைய வாழ்க்கை செல்வ செழிப்பா இருக்கும் என்று தான் நான் நம்பினேன். ஆனால் இன்றைக்கு எல்லாம் என்னுடைய கையை மீறி போய் கொண்டிருக்கிறது. என்னுடைய கரத்தில் இந்த காரியம் இல்லை. நான் வறண்டு போய் காணப்படுகிறேன். என்னுடைய குடும்பத்திலே ஒரு வறட்சி, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு வறட்சி, என் பிள்ளைகளுடைய தொழிலிலே வியாபாரத்திலே ஒரு வளர்ச்சி இல்லை, வறட்சி காணப்படுகிறது என்று அங்கலாய்க்கிறீர்களா? இந்த சூழ்நிலை மாற வேண்டுமானால் அங்க போக வேண்டும், இங்க போக வேண்டும், அந்த ஊழியன் இந்த ஊழியன் என்று சொல்லவில்லை. நீங்கள் இருக்கிற இடத்திலே தேவனுக்கு முன்பதாக முழங்கால்களை முடக்குவீர்களானால் தேவன் உங்களுக்காக வானத்தையும் திறக்க அவர் திட்டம் கொண்டிருக்கிறார். எலியாவின் முழங்கால் வானத்தையே திறக்க வைத்தது. எலியா நம்மளை போடுள்ள பாடுள்ள மனிதனாய் இருந்தும் அவன் தேவனுடைய சமூகத்திலே கருத்தாய் ஜெபித்தான் என்று புதிய ஏற்பாட்டிலே வாசிக்கிறோம். கருத்தாய் எப்படி ஜெபிக்கிறான்? முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறான். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பாடுகள் உண்டு, உபத்திரவம் உண்டு, தனிப்பட்ட ஜீவியத்திலே வேதனைகள் உண்டு. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, அவன் தேவ சமூகத்திலே ஏறி, கர்மேல் பர்வதத்திலே ஏறி அவன் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தவுடன் தேவன் அவனுக்காக, ஒரு சாதாரண மனிதனுக்காக மண் என்று நினைவு கூறுகிறார். இந்த மண் என்ற மனிதனுக்காக தேவன் வானத்தின் கதவுகளை திறக்க ஆரம்பித்து விட்டார்.
ஓ பூமியின் மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்களும் வானத்தின் மதகுகளும் நோவாவின் காலத்திலே திறந்தது போல எலியாவிற்காக, ஒரு மனிதனுக்காக தேவன் வானத்தை அசைக்க ஆரம்பித்தார். பூமி வெண்கலமாகவும் வானம் இரும்புமாக மாறும் என்று வேதம் சொல்லுகிறார். ஓ இரும்பையும் வெண்கலத்தையும் கர்த்தர் உடைத்து நொறுக்கி ஒரு சாதாரண மனிதனுக்காக, ஒரு ஸ்திரீக்கு பயந்து போகிறவனுக்காக தேவன் அவனுடைய முழங்கால்களை கனப்படுத்தினார். உங்களுடைய வாழ்க்கை வறண்டு போனதும், விடாய்த்து போனதும், வறட்சி உள்ளதும், வளர்ச்சியற்றதும், சோர்ந்து போனதும், ஆசீர்வாதம் பெற்றதும், செழிப்பை இழந்தவர்களும், நன்மையை இழந்தவர்களும், என்னுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லை என்று அங்கலாய்க்கிறீர்களா? நீங்கள் தேவ சமூகத்திலே முழங்கால்களை முடக்குங்கள். இந்த முழங்கால், இந்த எலியாவின் முழங்கால் சற்று வித்தியாசமானது. இவரை போல நாம் முழங்கால் படிட்டு ஜெபித்தால் சோர்வு வராது, நம்மளுடைய கால்களிலே வலிகள் ஏற்படாது. என்ன பிரதர் சொல்றீங்க? நன்றாய் கவனித்து பாருங்கள். அவன் முழங்காலிலே, நேர் முழங்காலிலே அவன் நிற்கவில்லை, அவன் முழங்காலிலே அமர்ந்து தன் தலையை தரையிலே முழங்காலிகளை பட ஜெபிக்கிறான். அப்படியானால் அவன் அரை முழங்காலிலே அமர்ந்து தெய்வத்தை கனப்படுத்துகிறான். நேர் முழங்காலில் தான் நிற்கணும், அப்படி அல்ல. எவ்வளவு நேர்க்க நிற்க முடிகிறதோ நில்லுங்கள், சில நேரம் முழங்காலிலே அமருங்கள். இன்றைக்கு சாப்பாட்டுக்கு பந்தியில் உட்கார்ற மாதிரி எந்த ஜெபத்துக்கு போனாலும் அப்படி சமணங்கால் போட்டுக்கிட்டு தெய்வத்தை பார்க்க போகிறோம். ஒரு உலக மனுஷனை பார்க்க போனோம்னா அவ்வளவு மேக்கப், அவ்வளவு ஸ்டைலு, அவ்வளவு பந்தா, அவ்வளவு காத்திருப்பு, அவனை பார்ப்பதற்கு முன்பதாக அவ்வளவு நடிப்பு, அவனை பார்க்க போகும்போது அவ்வளவு நடுக்கம். இதெல்லாம் ஒரு உலக மனிதனை போல நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவர்கிட்ட வரும் பொழுது, ஆண்டவர் தானே, நான் கூப்பிட்டா வராமையா போயிருப்பார், வருவார். எல்லா நேரமும் வருவாரான்னு தெரியாது. அவர் தெய்வம் என்பதை மறந்து போய்விட வேண்டாம். நான் பிதாவானால் என் கணம் எங்கே என்று கேட்கிறார். கர்த்தருக்குரிய கணம் எங்கே? கர்த்தருக்குரிய ஆசீர்வாதம் எங்கே? கர்த்தரை கனப்படுத்த வேண்டிய விதத்திலே கனப்படுத்த வேண்டும். அவர் நான் என்ன சொன்னாலும் கேட்பாருன்னு சொல்லிட்டு எலியா கண்ட இடத்துலையும் போய் முழங்கால் போடல, தனக்கு விருப்பப்பட்ட இடத்துல எல்லாம் முழங்கால் போடல. அவன் அதற்குன்னு ஒரு இடத்தை குறித்து வைத்திருந்தான். அவன் அதற்கென்று ஒரு இடத்தை குறித்து வைத்து அந்த இடத்துல முழங்கால் படியிடுகிறான். நீ தேவ சமூகத்திற்கு வரும் பொழுது முழங்கால்களை முடக்கணும், வெளியில மற்ற இடங்களிலே அல்ல. தேவனுடைய ஆலயத்திற்கு வரும் பொழுது முழங்கால்களை முடக்கணும். உங்களுடைய தனிப்பட்ட ஜீவியத்திலே ஜபத்திற்கு வரும்போது முழங்கால்களை முடக்கணும். இருட்டோடு இரவுக்கிரவு ஜபத்திற்கு வரும்பொழுது பிரசங்கம் செய்கிற வரைக்கும், பிரசங்கத்தின் பகுதி வர்ற வரைக்கும் முழங்காலிலே நின்று ஜெபிக்க பிரயாசப்படும். அமர்ந்திருந்தது போதும். உங்கள் முழங்காலுகளுக்காக தேவன் வானங்களை திறக்க அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, தேவன் எலியாவிற்காக அவன் முழங்கால் படியிட்டு ஜெபித்தபடினால் தேவன் எலியாவிற்காக வானங்களை திறந்தார். தேசத்திலே தேவன் அவனுக்கு மழையை வர்ஷிக்க பண்ணினார். இன்றைக்கு நம்மளுடைய காரியத்திற்காக முழங்கால் படியிட்டு ஜெபிக்க எத்தனை பேர் சித்தம் கொள்ளுகிறீர்கள்? எத்தனை பேர் தேவ சமூகத்துல தேவனுக்கு முன்பதாக விருப்பப்படுகிறீர்கள்? இன்றைக்கும் கர்த்தர் எலியாவிற்கு வானத்தை திறந்தது போல நம்மளுக்கு திறக்கணும். நான் ஜெபம் பண்ணா எலியாவுக்கு அக்கினி இறங்குனது போல இறங்கணும். எலியாவின் ஜபத்திற்கு இறங்கின தெய்வமே என் ஜபத்திற்கு இறங்குன்னு சொல்றோம். எப்படி இறங்குவாரு? முழங்கால்களை முடக்க வேண்டும். நம்மளுக்கு முன்பதாக தேவ சமூகத்திலே நாம் முழங்கால்களை முடக்கும் பொழுது தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில வானங்களை திறக்க அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். வானத்தின் மதகுகளை அசைக்க, வறண்டு போன, உடைத்து போன, வளர்ச்சி இல்லாத நம்மளுடைய வாழ்க்கையை தேவன் நம்மளுக்காக எல்லா காரியத்தையும் அவர்கள் செய்ய, அவர் நம்மளுக்காக ஆசீர்வாதமாய் நன்மையாய் மாற்ற தேவன் சித்தம் கொள்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மிகுந்த மகிமை உண்டாவதாக. மூன்றாவது, யார் முழங்கால் படியிட்டார்கள், அதனால் அவர்களுக்கு கிடைத்த நன்மை என்ன? எஸ்ராவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, எஸ்ரா 9:5 வாசிக்கும் பொழுது, அந்திப்பழி நேரத்திலே நான் துக்கத்தோடு எழுந்து கிழித்து கொண்ட வஸ்திரத்தோடும் சால்வையோடும் முழங்கால் படியிட்டு என் கைகளை என் தேவனாகிய கர்த்தருக்கு நேராய் விரித்து, அந்திப்பழி நேரத்திலே அவன் தேவனுக்கு முன்பதாக தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்தவனாய், தன் சால்வைகளை கிழித்தவனாய்,
தன்னுடைய காரியத்தை கிழித்து போட்டவனாய் மட்டுமல்ல, தன்னுடைய முழங்கால்களை முடக்குகிறவனாய் காணப்படுகிறான். இங்கே ஒரு தனி மனிதன் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறான். சாலமோன் ஜெபித்தான், எலியா ஜெபித்தான். இதையெல்லாமே சற்று வித்தியாசமாக காணப்படுகிறதான் இந்த எஸ்ராவின் வாழ்க்கை. இந்த ஜெபம், இந்த முழங்காலை ஜெபம் என்ன செய்ததுன்னா, எஸ்ராவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, எஸ்ரா 10:1 வாசிக்கும் பொழுது, எஸ்ரா இப்படி விண்ணப்பம் பண்ணி முழங்கால் படியிட்டு தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து விண்ணப்பம் பண்ணின பொழுது, முழங்கால் படியிட்டு எஸ்ரா விண்ணப்பம் பண்ணி அறிக்கையிட்டு அழுது தேவனுடைய ஆலயத்திற்கு முன்பதாக தாழ விழுந்து கிடக்கையில், இஸ்ரவேல் புத்திரரும் ஸ்திரீகளும் பிள்ளைகளுமான மகா பெரிய சபை அவனிடத்திலே வந்து கூடிற்று. ஜனங்கள் மிகவும் அழுதார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, உங்களுடைய ஊழியத்திலே ஜனங்கள் உங்களை விட்டு விலகி விடுகிறார்களா? உங்கள் பிள்ளைகள் உங்களை விட்டு தூரம் போய் விடுகிறார்களா? உங்களுடைய உறவினர்கள் உங்களை விட்டு அப்புறம் போனவர்களாய் காணப்படுகிறார்களா? நான் எவ்வளவோ இந்த விசுவாசிகளை கேதர் பண்ணி பார்க்கிறேன், என்னால முடியல. என்னுடைய ஊழியம் உடைந்து கொண்டு காணப்படுகிறது. என்னுடைய சபையிலே சரியான ஒரு வளர்ச்சி இல்லை. என்னுடைய குடும்பத்திலே சரியான ஒரு வளர்ச்சி இல்லை. நான் இத்தனை ஆண்டுகள் ஊழியம் செய்து, ஐயோ எனக்கு இருக்கிறதோ சொற்ப ஜனங்கள், விரல் விட்டு எண்ணக்கூடிய ஆத்துமாக்கள் என்னுடைய ஆலயத்திலே காணப்படுகிறார்கள். ஐயோ யாரையாவது அழைத்து இந்த ஆலயத்தை நான் மாற்றி விடலாம் என்று நினைக்கிறேன். எப்படி ஆகிலும் ஒரு வளர்ச்சியை நான் எட்டி விடுவேன் என்று நினைக்கும் பொழுதெல்லாம் இந்த ஜனங்கள் எல்லாரும் உடைந்து போகிறார்கள். இந்த ஜனங்கள் எல்லாம் ஆலயத்தை விட்டு போய்விடுகிறார்கள். நான் எத்தனையோ முறை ஞாயிறு ஆராதனைக்கு வாருங்கள் என்று நான் அழைத்தேன். வீடுகள் தோறும் சென்று அவர்களை தயவு கூர்ந்து நான் அழைத்து பார்க்கிறேன். எவ்வளவோ முயற்சி செய்கிறேன், என்னால் முடியவில்லை. என்னால் இந்த ஊழியத்தை கட்டி எழுப்ப முடியவில்லை. என்னால் இந்த சபையை கட்டி எழுப்ப முடியவில்லை. என்னை விட்டு தூரம் போன என்னுடைய பிள்ளைகள் என்னிடத்திலே வருவார்கள் என்று எவ்வளவோ நான் பிரயாசப்படுகிறேன். என்னால் முடியவில்லை பிரதர் என்று அங்கலாய்க்கிறீர்களா? ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஆலோசனை தருகிறார். நீங்கள் வீடுகள் தோறும் போய் அழைத்தது போதும், அவர்களை வருந்தி கேட்டுக்கொண்டது போதும். ஆவியானவர் சொல்லுகிறார், அதற்கான காலம் முடிந்து விட்டது. எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, எனக்கருமையான மகனே மகளே, நீ இருக்கிற இடங்களிலே முழங்கால்களை முடக்கு. நீ இருக்கிற இடங்களிலே முழங்கால்களை முடக்கு. உன் தனி அறையிலே எனக்காக நீ முழங்கால்களை முடக்கு. காலையிலே 5 மணியிலே நீ எழுந்து என்னுடைய சமூகத்திலே முழங்கால்களை முடக்கி நீ ஜெபிப்பாயானால், நீ விண்ணப்பம் பண்ணுவாயானால், எந்த ஜனங்கள் உன்னை விட்டு போனார்களோ, எந்த பிள்ளைகள் உங்களை விட்டு போனார்களோ, அவர்கள் தானாய் திரும்பி உங்களிடத்திலே வருவார்கள். எஸ்ரா போய் ஜெபிக்கதான் செய்தான். முழங்கால் படியிட்டு அவன் மனிதனிடத்திலே அல்ல, மனுஷர்களிடத்திலே அல்ல, பின்வாங்கி போன வாலிபர்களிடத்திலே அல்ல, உலகத்திற்குள்ள போன தேவனுடைய பிள்ளைகளிடத்திலே அல்ல, யாரிடத்திலையும் அவன் பேசவில்லை. எஸ்ரா 9:5 முதல் எஸ்ரா 10:1 வரை அவன் தேவனிடத்துல தான் பேசிக் கொண்டு இருக்கிறான். அவன் பேசின ஒரே இடம் தெய்வம். அவர் பேசின ஒரே இடம் தேவாதி தேவனிடத்தில். அவன் பேசினது முழங்கால் படியிட்டு பேசினான். அந்த முழங்கால் அங்க இருக்கிற ஜனங்களை அசைத்து விட்டது, அங்க இருக்கிற வாலிபர்களை அசைத்து விட்டது, அங்க இருக்கிற பிள்ளைகளை அசைத்து விட்டது. ஆண்டவர் ஜனங்களை திரளாய் கூட்டி கொண்டு வருகிறார். இங்கு எஸ்ரா 9:5 வாசிக்கும் பொழுது அவன் ஒருவனாய் முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறான். எஸ்ரா 10:1 வாசிக்கிறோம், மகா பெரிய சபை கூடிற்று. அல்லேலூயா. உங்களுடைய சபையில ஒரு வளர்ச்சி வேண்டுமானால் முழங்கால்களை முடக்குங்கள். உங்களுடைய குடும்பத்தில் ஒரு வளர்ச்சி வேண்டுமானால், உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்குள் உங்களை விட்டு விட்டு போனவர்கள் உங்களிடத்தில் திரும்பி வர வேண்டுமானால் முழங்கால்களை முடக்குங்கள். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி வேண்டுமானால், உங்களை விட்டு விட்டு போன குடும்பத்தின் பிள்ளைகள் இல்லாவிட்டால் சபையிலே ஊழியத்திலே ஒரு வளர்ச்சி வேண்டுமானால், உங்களுடைய சபையை கர்த்தர் மகா பெரிய சபையாய் மாற்ற வேண்டுமானால், ஜனங்கள் கூடினார்கள், ஜனங்கள் கூட்டம் கூட்டமாய் வர வேண்டுமானால், நீங்கள் தேவ சமூகத்திலே முழங்கால் படியிட வேண்டும் என்று தெய்வம் எதிர்பார்க்கிறார்.
சும்மா முழங்கால் போட்டால் மாத்திரம் பத்தாது. எஸ்ரா முழங்கால் படியிட்டவன் ஜெபித்து முழங்கால்களை நிற்க பலனில்லாதவனாய் தாழ விழுந்து கிடந்து ஜெபிக்கிறான். ஐயா, இன்றைக்கு ஊழியம் செய்கிறேன், தேவனுக்காக அர்ப்பணித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர் தங்களுடைய முழங்கால்களை தேவனுக்கு முன்பதாக முடக்க முடியவில்லை. 1 மணி நேரமாவது உங்களுடைய ஊழியத்திற்காக முழங்கால் படியிட வேண்டாமா? ஆதிகால பரிசுத்தவான்கள் எப்படி ஜெயம் எடுத்தார்கள்? முழங்காலினால் ஜெயம் எடுத்தார்கள். என் தாயார் எங்களுக்கு சிறு வயதில் அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியம், மூளையினால் முடியாதது முழங்காலினால் முடியும் ஐயா என்று சொல்வார்கள். உங்களுடைய சக்திக்கும் திராணிக்கும் மிஞ்சின எந்த காரியத்தையும் முழங்காலினால் முடியும். எவ்வளவு பலவீனம், எவ்வளவு அசதி இருந்தாலும் முழங்காலில் நின்று ஜெபிப்பார்கள். கர்த்தர் சத்துருக்களை ஆட்டம் காண செய்த காலங்களை பார்த்திருக்கிறோம். எஸ்ரா முழங்கால் படியிட்டு ஜெபித்தபடினார். அவனை தனி மனிதனாய் இருந்த அவனை தேவன் மகா பெரிய சபையாய் மாற்றினார். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலே சபையாய் மாற வேண்டுமானால், சபையிலே ஒரு வளர்ச்சி வர வேண்டுமானால், சபையிலே ஒரு நல்ல காரியம் வர வேண்டுமானால், நீங்கள் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதமும் வளர்ச்சியும் வந்துட வேண்டுமானால், நீங்கள் தேவனுக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டு செவியுங்கள். 4வது, யார் முழங்கால் படியிட்டு செபித்தார்கள்? அதனால் நடந்த காரியம் என்ன? தானியேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது ராஜாவின் முகம் வேறுபட்டது. மணிகரம். தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். தான் தினமும் செய்து வந்தபடியே 3 வேளையும் தான் தேவனுக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி சோத்திரம் செலுத்தினார். தானியேல் தேவனுக்கு முன்பதாக 3 வேளையும் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறான். 1 வேளை 2 வேளை அல்ல, 3 வேளையும் ஜெபிக்கிறான். அப்படி தானியேல் 3 வேளை முழங்கால் படியிட்டு ஜெபித்தபடியினால் கர்த்தர் தானியேலுக்கு செய்தது என்ன? எல்லாரும் சொல்லுவோம், சிங்கத்தின் வாயை கட்டினார். சிங்கத்தின் வாயை கட்டுறதுலே இருக்க வேண்டாம். ஆண்டவர் இன்னைக்கோ நம்மளுக்காக சத்துருவின் வாயெல்லாம் கட்டிட்டார். நம்ம தான் இன்னைக்கு எல்லா வாயையும் கட்டுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. தானியேல் முழங்கால் படியிட்டபடியினால் தேவன் தானியேலுக்காக என்ன செய்தார் தெரியுமா? தானியேலை கொண்டு போய் கெபில போட்டாங்க. அவன் ஜெபிக்க கூடாது, அவனை கொன்று போட்டலான்னு நினைச்சாங்க. ஆனால் தானியேல் கெபில தான் இருக்கிறான். வெளியில இருக்கிற ராஜாவை கர்த்தர் மனம் திரும்புதலுக்குள்ளாய் கொண்டு வந்தார். இவனுடைய முழங்கால் சுவிசேஷத்தை தேவன் மூலமாக கொண்டு சென்று தேவனே ஒரு சுவிசேஷகராய் தானியேலுக்காய் மாறினார். நீங்கள் அடைக்கப்பட்ட நிலவரத்துல இருக்கலாம், கட்டுண்ட நிலவரத்துல இருக்கலாம், சிங்கங்கள் என்பது உலகத்தின் வல்லமைக்கு நடுவுல இருக்கலாம், உங்களை குற்றஞ்சாட்டுகிறவர்கள் குறை சொல்லுகிறவர்கள் இருக்கலாம், உன்னை வளரவிடக்கூடாது, உன் ஊழியத்தை கெடுக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் இருக்கலாம், உங்கள் பிராணனை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் இருக்கலாம். கோல் சொல்லுகிறவன் இல்லாத இடத்தில் சண்டை அடங்கும் என்று வேதம் சொல்லுகிறது. கோல் சொல்லுகிற திரிகிறவர்கள் மத்தியில நீங்கள் இருக்கலாம். எதையும் பார்க்காதீங்க. சிங்கத்தை போல நொறுக்கி போடக்கூடியவர்கள் உங்கள் நடுவில் இருக்கலாம். உங்களை ஒரே கடியில விழுங்கி விடக்கூடியவர்கள் இருக்கலாம். எதையும் பார்க்காதீங்க. முழங்கால்களை முடக்குங்க. உங்களுக்கு தேவையான ஆட்களை தேவன் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வருவார். தானியேல் கெபில முழங்கால் போட்டான். தேவன் வெளியில் இருக்கிற ராஜாவை மனம் திரும்புதலுக்குள் கொண்டு வந்தார். தேசத்திற்காக அதை செய்யறேன், இதை செய்யறேன், அப்படி பண்றேன், இப்படி பண்றேன் இல்ல. முதலாவது முழங்கால்களை முடக்குங்க. இன்றைக்கு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? டிராக்ஸ் கொடுக்க எத்தனை பேர் வருகிறீர்கள்? வாருங்கள், போறோம், டிராக்ஸ் கொடுக்கிறோம், எல்லாம் செய்கிறோம், நல்லது, தவறல்ல. ஆனால் கொடுத்த டிராக்ஸுக்காக எவ்வளவு மணி நேரம் முழங்கால் போட்டு ஜெபிக்கிறோம்? என் தகப்பனார் அடிக்கடி சொல்லுகிற காரியம், ஒரு பிரேயர் வாக் போறீங்களா, குறைந்தது 4 மணி நேரம் நீ முழங்கால நின்று ஜெபிக்காம போக கூடாது. முழங்கால நின்று ஜெபிக்காம போக கூடாது. போகும்போது 2 மணி நேரம் முழங்கால நின்று ஜெபிச்சுட்டு போ. திரும்பி வந்ததுக்கு அப்புறம் அந்த ஆத்துமாக்களுக்காக, அங்க இருக்கிற எல்லா ஆவிகளை மேற்கொள்வதற்காக முழங்காலில் நின்று. டிராக்ஸ் கொடுக்கறதுனால ரசிக்கப்பட மாட்டாங்க. தெருவில் போய் நின்று கத்துறதுனால ரசிக்கப்பட மாட்டாங்க. அப்படியே தொட்டாலும் ஒருவர் இருவர். அறையிலே போடுகிற முழங்கால் தான் வெளியில இருக்கிற அக்கிரமத்தில் இருக்கிற ஜனங்களை மனம் திரும்புவதற்குள் கொண்டு வரும். தானியேல் முழங்கால் படியிட்டபடியினால் தேவன் வெளியில இருக்கிற ராஜாவை மனம் திரும்புவதற்குள் கொண்டு வந்து விட்டார். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மனம் திரும்புதல் வர வேண்டுமா?
உங்கள் மகளுடைய வாழ்க்கையிலே மனம் திரும்புதல் வர வேண்டுமா? உங்களோடு இருக்கிற விசுவாசிகளிடத்திலே மனம் திரும்புதல் வர வேண்டுமா? உங்கள் ஊழியனிடத்திலே மனம் திரும்புதல் வர வேண்டுமா? போய் வாக்குவாதம் செய்யாதிருங்கள். ஆலோசனை சொல்றேன்னு சொல்லி அவனை இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஏத்தாதீங்க. அவனுக்காக தனி அறையிலே முழங்கால்களை முடக்குங்கள். உங்களை சுற்றி எந்த சூழ்நிலை இருக்கலாம், எப்பேற்பட்ட கடினமான சூழ்நிலையா இருந்தாலும் முழங்காலை தடுக்க ஒருவராலும் முடியாது. நீங்கள் போடுகிற முழங்காலினால் தேவன் மிகப்பெரிய ரட்சிப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். எவர்களை தொட வேண்டுமோ, எவர்களை அசைக்க வேண்டுமோ கர்த்தர் ஏற்ற நேரத்தில் அசைப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 5வது சொல்லி நிறைவு செய்கிறேன். யார் முழங்கால் படியிட்டார்கள்? அதனால் கிடைத்த நன்மை என்ன? அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, பேதுரு எல்லாரையும் வெளியிலே போக செய்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறம்பாய் திரும்பி, தபித்தாளே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். இயேசுவோடு வாழ்ந்த சீசன் பேதுரு. அவன் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற மனிதன். லூக்கா 22:41 வாசிக்கும் பொழுது, இயேசு முழங்கால் பட்டி ஜெபிக்கும் பொழுது இந்த சீசர்கள் தூங்கிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் கர்த்தர் அவர்களை பலப்படுத்தினார். நான் தூங்கிக்கிட்டு இருக்கேன், முழங்கால உட்கார முடியல, ஜெபிக்க முடியல, அங்கலாய்க்கிற அநேகரை தேவன் அன்றைக்கு பலப்படுத்த போகிறார். அன்றைக்கு அந்த முழங்காலிலே பேதுரு நின்றபடியினால் நடந்தது என்ன? அங்க மரித்து கிடக்கிற ஒரு வாலிப பிள்ளையை, ஒரு சிறும் பிள்ளையை உயிரோடு எழுப்புகிறான். செத்தவனை எழுப்ப வேண்டும், ஜெபிப்போன் ஆவில நிரம்பி துள்ளி குதிக்கிறதுனால அல்ல. நம்மளுடைய முழங்கால்கள் அநேக மரித்து கிடக்கிற அநேக வாலிபர்களை எழுப்ப வேண்டும். பின்மாற்றத்திலே மரித்து கிடக்கிறவர்களை எழுப்ப வேண்டும். உலகத்தின் இச்சைகளிலே மரித்து கிடக்கிறவர்களை எழுப்ப வேண்டும். உங்களுடைய முழங்கால் அநேக மரணத்தில் இருக்கிறவர்களை விடுவிக்க வேண்டும். மரணத்திற்கு நியமிக்கப்பட்டவர்களை, கொலைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவர்களை விடுவிக்க கூடுமானால் விடுவி என்று வேதம் சொல்லுகிறார். அந்த அதிகாரத்தை தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். முழங்காலிலே பேதுரு நின்றபடியினால் மரித்து போன ஸ்திரீயானவளை, மரித்து போன பிள்ளையானவளை அந்த மனிதன் எழுப்புகிறான் ஆண்டவருடைய நாமத்திற்காக. அவன் எப்படி முழங்கால் படியிடுகிறான்? எல்லாரையும் வெளியிலே போக சொல்லி முழங்கால் போடுகிறான். இதை எதை காண்பிக்கிறது? உங்களை அதிரியப்படுத்துகிற, உங்களை தட்டி கழிக்கிற, உன்னால முழங்கால நிற்க முடியாது சொல்லுகிற எல்லா தேவையில்லாத எண்ணங்களை முதலாவது தூக்கி எறிந்து முழங்கால்களை முடக்குங்க. அப்படி முழங்கால்களை முடக்கும் பொழுது நம்மளால் தேவன் அநேக மரித்தோரை தேவன் எழுப்ப பிரியப்படுகிறார். இறுதியாக ஒன்று சொல்லுகிறேன், இயேசுவானவர் முழங்கால் படியிட்டு ஜெபித்தார். அப்பொழுதுதான் தேவதூதன் வந்து அவரை பலப்படுத்தினார். இயேசுவே முழங்கால் போடும் போதுதான் தேவதூதன் வருகிறார் என்றால், நம்ம அமர்ந்துகிட்டு ஜெபித்தார் தேவன் அல்ல, தேவதூதன் கூட வரமாட்டான். முடியாதவர்கள், பலவீனப்பட்டவர்கள், அவர்களை குறித்து நான் சொல்லவில்லை. ஒவ்வொருவனுடைய தனிப்பட்ட ஜீவியமும் தேவனுக்கு முன்பதாக அது கண்களிலே திறந்து வைக்கப்பட்டு இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, சரியான ஒரு நேரத்திற்கு வந்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மளுக்காக இளைப்பாறுதலையும் இடையூறு இல்லாத வாழ்க்கையையும் விரோதி இல்லாத வாழ்க்கையும் தர வேண்டுமானால் முழங்கால் ஜெபம் அவசியம். உங்களுக்காக, எனக்காக வானங்கள் ஜெபத்திற்கு பதில் தர வேண்டுமானால், ஆசீர்வாதத்தை, வானத்தின் கதவுகளை திறந்து ஆசீர்வதிக்க வேண்டுமானால் எலியாவின் முழங்கால் நம்மளுக்கு தேவை. நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கை சபையிலே வளர்ச்சி இல்லாமல் போன பொழுது, நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி வேண்டுமானால், சபையில ஒரு வளர்ச்சி வேண்டுமானால் எஸ்ராவின் முழங்கால் தேவை. நம்மளுடைய வார்த்தையினால் அல்ல, நம்மளுக்கு தேவையான குடும்பத்தில் இருக்கிறவர்கள், இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள், தேசத்தில் ரட்சிக்கப்பட வேண்டுமானால் தானியேலின் முழங்கால் தேவை. நாம் சோர்ந்து போன நேரத்திலே மரித்து கிடக்கிற அநேகரை நாம் எழுப்ப வேண்டுமானால் பேதுருவின் முழங்கால் தேவை. நாம் விடாய்த்து போய் சோர்ந்து போன நேரத்திலே, தளர்ந்து போற நேரத்திலே நம்மளை பலப்படுத்த தேவனும் தேவ தூதர்களும் வேண்டுமானால் இயேசுவின் முழங்கால் தேவை. இதுல எந்த முழங்கால் நம்மளுக்கு தேவை, எந்த நன்மை தேவை என்பதை நிதானித்து பாருங்கள். கண்களை மூடுவோம். ஒரே நிமிடம் தான் ஜெபிக்க போகிறோம்.
ஏசாயா 35:3 கையில் எடுத்துக்கலாமா? ஏசாயா 35:3. வசனத்திற்கு என்னைக்கு வல்லமை இருக்குது? நான் சொல்றேங்கிறதுக்காக நீங்க பார்க்க வேண்டாம். என் வார்த்தைக்கு வல்லமை இருக்குதோ இல்லையோ, நான் ஆணித்தரமா அடித்து சொல்லுவேன், தேவனுடைய வசனத்திற்கு வல்லமை இருக்குது. ஏசாயா 45:23 என்ன வாசிக்கிறோம்? முழங்கால் யாவும் எனக்கு முன்பதாக எல்லா முழங்காலும் தேவனுக்கு முன்பதாக முடங்கிதான். எப்பொழுது முடங்கும்? ஏசாயா 35:3 வாசிக்கிறேன். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். கர்த்தர் நம்மளுடைய முழங்கால்களை பலப்படுத்த போகிறார். இன்றைக்கு நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்கிற எல்லா காரியத்தை தேவன் பலப்படுத்த போகிறார். முழங்காலிலே கை வைத்து ஜெபியுங்க. கர்த்தர் உங்கள் முழங்கால்களை பலப்படுத்தினார். யோபு 4:4 வாசிக்கும் பொழுது, விழுகிறவனை உடைய வார்த்தைகளினால் நிற்க பண்ணி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தினீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரிகாபா லதாடா துடா கடா ரிகபே லேதோடோ ரிபாலா தீராபா லதாடா ரிபா லதாடா. எங்களுடைய முழங்கால்கள் பலப்பட வேண்டும் என்று சொல்லுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எங்களுடைய முழங்கால்கள் பலப்பட வேண்டும், எங்களுடைய காரியங்கள் பலப்பட வேண்டும். அன்றைக்கு விழுகிறவனுடைய வார்த்தையினால் நிற்க பண்ணி தள்ளாடுகிறவனுடைய முழங்கால்களை பலப்படுத்தினீரே ஐயா. சாலமோனுடைய முழங்கால்களை போல, ஓ ஆண்டவரே, எலியாவின் முழங்கால்களை போல, எஸ்ராவின் முழங்கால்களை போல, தானியேலின் முழங்கால்களை போல, ஆண்டவரே பேதுருவின் முழங்கால்களை போல, எல்லாவற்றுக்காக மேலாக உம்முடைய முழங்கால்களை போல நாங்கள் முழங்கால்களை முடக்குகிறவர்களால், முழங்கால்களை முடக்கி ஜெபிக்கிறவர்களால் தேவனங்களை மாற்றுவீராக. தேவனங்கள் முழங்கால்களை பலப்படுத்துவீராக. இனி பலவீனப்பட்டேன் என்று சொல்லக்கூடாது. கர்த்தருடைய அபிஷேகத்தை கேளுங்க. ரிக்கபே லேதோடு ரிபா லதாடா தூராபா லந்தாடா. முழங்கால்ல கை வைங்க, முழங்கால்ல கை வைங்க. கர்த்தருடைய அபிஷேகம் நம்மளை பலப்படுத்துகிறது. கர்த்தருடைய வார்த்தை பலப்படுத்துகிறது. என்னுடைய வார்த்தை அல்ல, என்னுடைய செயல்பாடுகள் அல்ல, என்னுடைய ஜெபம் அல்ல. ஓ விழுகிறவனை கர்த்தர் தாங்குகிறார். தள்ளாடுகிற முழங்கால்களை அவரே பலப்படுத்துகிறார். ஓ ரிகாபா லதாடா துடா கடா ரிக்கபே லேதோடோ ரிமாலா. ஏசப்பா எல்லாருடைய முழங்கால்களை பலப்படுத்துவீராங்க. முழங்காலில் இருக்கிற வலிகள் மாறுவதாக, முழங்காலின் தேய்மானங்கள் மாறுவதாக, முழங்காலில் இருக்கிற கட்டிகள் மறைவதாக, முழங்காலை முடக்க விடாமல் பிடித்து வைத்திருக்கிற எல்லா தன்மைகள் இயேசுவின் நாமத்தினால் மாறுவதாக. முழங்காலில் இருக்கிற பலனற்ற நிலவரம் மாறுவதாக. முழங்காலில் இருக்கிற தேவையில்லாத எல்லா காரியங்கள் அகன்று போவதாக. தேவ சமூகத்திலே முழங்கால் படிட்டு ஜெபிக்க விடாமல் தடை செய்கிற அசுத்த ஆவியின் கிரியைகள், மையத்தின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே முழங்கால் படிட்டு ஜெபிக்க கர்த்தரங்களை பலப்படுத்துகிறபடினால ஸ்தோத்திரம். அந்த வைராக்கியத்தை தேவன் தருகிறபடினால ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை தேவன் அப்படியே ஆசீர்வதியும். கர்த்தரனை விடுவித்தா, கர்த்தரனை பலப்படுத்தினார் என்று விசுவாசத்தோடு எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம் ஐயா, சோத்திரம் ஐயா, சோத்திரம் ஐயா, சோத்திரம் ஐயா, சோத்திரம் 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 சோத்திரம். ஆமென். ஜெபித்து பொதுவருடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்புள்ள இயேசுவே, அருமையான இந்த காலை பொழுதை எங்களுக்கு காண செய்தபடியினால சோத்திரம். முழங்காலினால் தேவ பிதாக்கள், தேவனுடைய தாசர்கள், ஆதி பிதாக்கள் செய்த அதிசயங்களை எங்கள் கண் முன்பதாக நேர் விவரித்து காண்பித்தபடியினால் சோத்திரம். 5 விதமான முழங்கால்களை குறித்து தேவன் எங்கள் மத்தியில் இடைப்பட்டபடியினால் சோத்திரம். அவர்கள் போட்ட முழங்கால்களினால் அவர்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை காண்பித்தபடியினால் சோத்திரம். இறுதி நேரத்தில் கர்த்தர் எங்கள் முழங்கால்களை பலப்படுத்தி இருக்கிறேன். ஓ யோபு சொன்னது போல தள்ளாடுகிற முழங்கால்களை தேவன் பலப்படுத்தினார். எங்களுடைய முழங்கால்களை தேவன் பலப்படுத்தினபடினால் சோத்திரம். இனி நாங்களும் உடைய சமூகத்திலே முழங்கால் படிட்டு ஜெபிக்கிற தேவ பிள்ளையாய் மாற கர்த்தர் எங்களுக்கு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்தபடியினால சோத்திரம். மூளையினால் முடியாதது முழங்காலினால் முடியும் என்று இடைப்பட்டபடியினால சோத்திரம். ஒரு பொருத்தனை செய்து முழங்காலில நின்று ஜெபிக்க கிருபை தந்தபடியினால சோத்திரம். எங்களை மீண்டும் ஒரு விசை ஆதி நிலவரத்திற்கு கர்த்தர் திருப்பினபடியினால சோத்திரம். எல்லா துதி கன மகிமை நீர் ஒருவரே எடுத்துக்கொள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.